கோவை மாவட்டம் வாளையாறு அருகே எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் காட்டு யானை உயிரிழந்தது. இதன் மூலம் தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பல்வேறு சம்பவங்களில் பலியான யானைகள் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக அடுத்தடுத்து யானைகள் உயிரிழந்து வருகின்றன. மதுக்கரை பகுதியில் சுற்றித் திரிந்த மகாராஜ் யானை வனத்துறையால் பிடிக்கப்பட்டு டாப் ஸ்லிப் முகாமில் அடைக்கப்பட்டிருந்த போது எதிர்பாரா விதமாக உயிரிழந்தது. அப்போதே கோவை அருகே தமிழக கேரள எல்லையில் மற்றொரு யானை ரயிலில் அடிபட்டு பலியானது. அதனைத் தொடர்ந்து சூளகிரி அருகே சாலையை கடக்க முயன்ற யானை அரசு பேருந்து மோதியதில் காயமடைந்தது. பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு முன்பாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் பெண் யானை ஒன்று வனப்பகுதியில் தவறி விழுந்து உயிரிழந்தது. தாய் யானையை நெருங்க விடாமல் குட்டி யானை அதனை சுற்றி சுற்றி வலம் வந்தது. காண்போரை கலங்க வைத்தது. இந்நிலையில் கோவை மாவட்டம் வாளையாறு அருகே இன்று எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி ஆண் யானை உயிரிழந்தது. கொல்லம் விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் உயிரிழந்த யானையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. விபத்தில் யானை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே இந்த சோலார் மின் கம்பி இதுன்னு ஏற்பாடு பண்ணாங்க, மீட்டிங் போட்டு பேசினாங்க, கொண்டாங்க. அதை பற்றி ஒன்றும் நடவடிக்கை ஒன்றும் இல்லை.